அன்பான நண்பருக்கு இனிய வணக்கம். சார் நல்லா இருக்கீங்களா? சரிங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஜிடியூ ப்ரோவில் வந்து டெபாசிட் அமௌண்ட் வந்து எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றின ஒரு சின்ன ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். பாருங்கள், நம்ம இதில் வந்து ஆப் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அந்த கிரீனி டேடர்ஸ் இருக்குது பாருங்கள், இது ஜிடியூ ப்ரோவோட ஆப்பு. இங்கே பாருங்கள், குருவி உட்காந்துக்கிற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? ஒரு பறவை உட்காந்துக்கிற மாதிரி. இதை தொடரீங்க, ஓப்பன் ஆகிக்கும். ஆக்சுவலாக பயோமெட்ரிக் வச்சு நீங்கள் உள்ளே போக முடியும். நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க, உள்ளே போய் வச்சு ஓப்பன் பண்ணிட்டீங்க, அக்கௌண்ட் ஓப்பன் ஆகுது. இப்போ பாருங்கள், லெஃப்ட் சைடில் பாருங்கள், டாப்பில் 3 கோடு இருக்குது பாருங்கள். 3 கோடு தொட்டிங்கன்னா அதில் வரிசையாக ஒவ்வொன்றா வருது பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டீட்டெயில்ஸ் வருது பாருங்கள். ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக் காலண்டர், அக்கௌண்ட்ஸு, நியூஸ்னு சொல்லிட்டு அது கீழே பாருங்கள் டெபாசிட் ஃபண்டுன்னு இருக்குது பாருங்கள். இந்த டெபாசிட்டை ஃபண்டை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பனாக ஸ்டார்ட் யுவர் பேமெண்ட் அப்படின்ட்டு இருக்கும். ஓகேங்களா? அதில் வந்து உங்கள் யூசர் நேமும் யூசர் ஐடியும் காமிக்குது, உங்களுக்கு தான் பார்த்துக்குங்க. இந்த இடத்துல அப்புறம் என்டர் அமௌண்ட் இருக்குது. என்டர் அமௌண்ட்டில் நீங்கள் உள்ள ஜிடிபியில் ஜாயின் பண்ணுறதுக்கு 6000 ரூபா அப்படிங்கிறது உங்கள் அக்கௌண்ட்டில் நீங்கள் அமௌண்ட் கொண்டு போகிறீங்க. அந்த 6000 ரூபா அமௌண்ட்டை போட்டுட்டு இந்த கண்டினியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. கண்டினியூ கிளிக் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், பே வயா யூபிஐ, பே வயா பேங்க்ன்ட்டு இருக்கும். ஓகேங்களா? ரெண்டுலேயும் நீங்கள் போய் பண்ணிக்கலாம். பாருங்கள், பே வயா யூபிஐ கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், யூபிஐ ஐடி நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? மொத்தம் 3 ஐடி கிடச்சிருக்குது. இருக்குங்களா? இதே அப்புறம் பேக் வந்து அதே பே வயா பேங்க் அப்படின்னு கிளிக் பண்ணுறோம். இதில் பார்த்தாலும் HDFC பேங்க்கு அப்படின்ட்டு இருக்குது. இதில் இப்போ எடுத்துக்கிட்ட தொட்டிங்கன்னா பாருங்கள், கீழே 3வது தொட்டிருக்கிறேன். அதில் பாருங்கள், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. இதையை வந்து ஒவ்வொரு எதாவது காப்பின்னு இருக்குது பாருங்கள். காப்பின்னு கிளிக் பண்ணி அந்த பேங்க் அக்கௌண்ட் நம்பரு, IFS கோடு, அப்புறம் பேரை செக் பண்ணிட்டு நீங்கள் பேங்கை, அதாவது இவங்க ஜிபேலேயே அந்த பேங்க் வழியாகவும் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை யூபிஐ ஐடி மூலம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கன்னா அப்புறம் ஃபஸ்ட்டு க்ரீன் கிளிக் பாருங்கள், பே வயா யூபிஐ, அதை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள், 3வது தான் எதில் வேணால் போனால் 3வது எடுத்துக்காட்டுக்கு அப்புறம் ARK ட்ரேடர்ஸ் @இந்தியன் பேங்க் இருக்கும். இது ஒரு யூபிஐ ஐடி கொடுத்துருக்குறாங்க. அதை கிளிக் பண்ணுறோம். அது இந்தியன் பேங்க்கு ARKC ட்ரேடர்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் அப்புறம் யூபிஐ ஐடி இருக்குது பாருங்கள். இந்த யூபிஐ ஐடி நீங்கள் காப்பி பண்ணிக்கிறீங்க. காப்பி பண்ணிவிட்டு அந்த ஓகே ஆனதுக்கப்புறம் காப்பி பண்ணிவிட்டு இது அப்படி இந்த பேஜ் அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் உங்கள் ஜிபேக்கு வர்றீங்க. ஓகேங்களா? உங்கள் ஜிபேக்கு நீங்கள் வர்றீங்க. ஓகே, ஜிபே உங்களோட ஜிபே எடுத்துட்டீங்க. ஜிபேயில் பாருங்கள், ஸ்கேன் பண்ணுறதில்ல பக்கத்தில் பாருங்கள் பே எனிஒன் இருக்குது பார்த்தீங்கன்னா, பே எனிஒனை கிளிக் பண்ணுறீங்க. பே எனிஒனை கிளிக் பண்ணி அப்போ யூபிஐ காப்பி பண்ணும் இல்லையா, அந்த யூபிஐ காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணுறீங்க. பேஸ்ட் பண்ணும்போது அது ARK ட்ரேடர்ஸ் @இந்தியன் பேங்க் வந்துருச்சு. இப்போ கண்டினியூ கொடுக்குறீங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இது முன்னாடி பண்ணுது பாருங்கள். இப்போ இன்றைக்கி எவ்வளோ அமௌண்ட் அங்கே நம்ம போடுறதா சொல்லியிருந்தோம், 6000 ரூபா போட்டிருந்தோம் இல்லையா, அதே 6000 ரூபாயை இங்கே போடுறீங்க. 6000 போட்டு இதில் வந்து உங்கள் பேரை போட்டுக்கிறீங்க. ஓகேங்களா? எந்த பேர், அந்த பேரை போட்டுக்கிறீங்க. அந்த இதில் டீட்டெயில்ஸில் போட்டு இப்போது ஓகே கொடுக்குறீங்க. இப்போ எந்த பேங்க்னா ஆட்டோமேட்டிக்காக ஜிபே வழக்கமாக பண்ணுறது தான். ஓகேங்களா? பே பண்ணிவிட்டு உங்களை டிடி போட்டுன்னு வச்சிங்களேன், பேமெண்ட் ஆகுது இப்போது. ஓகே, சூப்பராக பேமெண்ட் ஆயிடுச்சு இல்லைங்களா? இப்போ பேமெண்ட் ஆகணுன்னா இதை அப்படியே கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறீங்க. ஸ்க்ரீன்ஷாட் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே அந்த ட்ரான்சாக்ஷன் நம்பர் முழுசாக கிடைக்கும். பண்ணிட்டு டன் பண்ணிக்கிறீங்க. இந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆட்டோமேட்டிக் எங்கே இருக்கும், உங்கள் கேலரியில் இருக்கும். இப்போ யூபிஐ ட்ரான்சாக்ஷன் ஐடின்ட்டு மேலே இருக்குது பாருங்கள், மேலே காமிச்சிது பாருங்கள். அதோட சின்ன ஒரு நோட்டில் பேப்பரில் எழுதிக்கிறீங்க 5300. இது இந்த ஜிபே பற்றி காப்பி ஆகுது. ஃபோன்பேல காப்பி ஆகும், இதில் காப்பி ஆகாது. அதனால் எழுதிக்கிறீங்க 530024113118 அப்படின்னு எழுதிக்கிறீங்க. எழுதிட்டு இப்போ அடுத்து நம்ம எதுக்கு போகிறோம், அந்த ஜிடியூ ப்ரோ எதுக்கு போகிறோம். இப்போ 3வது கிளிக் பண்ணு. சப்போஸ் வெளியே வந்தால் கூட மறுபடியும் 3வது கிளிக் மறுபடியும் அமௌண்ட் 6000 போட்டு 3வது கிளிக் பண்ணிவிட்டு எந்த யூபிஐ அனுப்பிச்சு அந்த கிளிக் பண்ணிட்டு இங்கே பாருங்கள், கீழே பாருங்கள் சார், நல்லா கவனிங்க. என்டர் UTR நம்பர் இருக்குது பாருங்கள் இந்த பாக்ஸில். அதில் வந்து நம்ம எழுதி வச்ச என்டிஆர் அந்த எழுதி வச்சுக்கிறீங்களா அந்த UTR நம்பர், அதை வந்து டைப் பண்ணிக்கிறீங்க. 530024113118 அப்படின்ட்டு அப்புறம் சூஸ் ஃபைல் இருக்குது பாருங்கள் கீழே. அது கீழே UTR நம்பர் டைப் பண்ணிச்சாச்சு. நம்பர் 1க்கு 2 செக் பண்ணிக்கங்க. 530024113118 பண்ணிட்டு சூஸ் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறீங்க. சூஸ் ஃபைல் கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் உங்கள் இது சேவ் பண்ணுங்க இல்லையா, நீங்கள் வந்து இதை பண்ணி வச்சுருப்பீங்க. அந்த கேலரியிலேருந்து வந்து இங்கே அட்டாச் ஆயிடுச்சு. அந்த அமௌண்ட் 6000 ரூபா கட்டின ஸ்க்ரீன் ஷாட் வந்து இங்கே அட்டாச் ஆயிடுச்சு. சூஸ் ஃபைலை கிளிக் பண்ணி அதை அட்டாச் பண்ணிக்கிறீங்க. இப்போ சப்மிட் அப்படின்னு கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்தா ப்ராசஸிங் ஆகிடுது. ரெக்வஸ்டட் எடுத்துக்கிச்சு. பேமெண்ட் ரிக்வெஸ்ட் சப்மிட்டட் அப்படி வந்தாச்சு. ஓகேங்களா? இப்போ ஓகே கொடுத்துக்குறோம். இப்போ நாம் போய் பார்க்குறோம்
அதிகபட்சம் 10 மினிட்ஸு 1 ஹவரில் உங்களுக்கு ஆயிரும். இப்போ என்கிட்ட பழைய பேலன்ஸ் பாருங்கள் எவ்வளோ இருக்குது. 11,281 ரூபா 26 பைசா இருக்குது. ஓகேங்களா? கீழே பாருங்கள், கீழே கடைசியில் பாருங்கள் பேலன்ஸ்னு பாருங்கள், ப்ளூ கலர் தெரியுது பார்த்தீங்களா, 11,281 ரூபா 26 பைசா இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்ம அனுப்பிச்சி விட்ட 6,000 ரூபா அமௌண்ட்டு ஆட் ஆகி நம்மளுக்கு டெபாசிட் அமௌண்ட் வந்துடும் வச்சிங்களேன். இந்த இடத்துல வந்துடும். இதுக்கு டைம் பிடிக்கும். ஓகேங்களா? ஒரு 5 மினிட்ஸு 10 மினிட்ஸு டைம் பிடிக்கும். 1 ஹவர் வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம். 1 ஹவருக்கு மேலே உங்கள் அமௌண்ட் ஆட் ஆகலை அப்படின்னா உங்களுடைய உங்களுக்கு யார் அறிமுகப்படுத்தாங்களோ அவங்களுக்கு இமீடியட்டாக இன்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ஸ்க்ரீன்ஷாட் வேணும், அந்த யூடிஆர் நம்பரு, அப்புறம் உங்கள் ஐடி நம்பரு, உங்கள் பேர் போட்டு நீங்கள் அனுப்பிச்சி விட்டிங்கன்னா அவர் ஸ்டெப் எடுத்து தவிச்சு கொடுத்துருவாரு. ஆனால் அதிகமாக ஆயிரும். இப்போ பார்த்துக்கிறோம் இல்லையா, இதை பார்த்துட்ருக்குறோம். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அப்புறம் மறுபடியும் கூட நீங்கள் போய் டெபாசிட் ஃபண்டில் சும்மா பார்க்கலாம் எப்படின்ட்டு. இதே தான் நம்ம பண்ணுறோம். இதே நம்ம அதே மாதிரி பண்ணுறோம் பாருங்கள். எடுத்துக்காட்டுக்கு ரெண்டாவது டைம் இதே நாம் உள்ள ஏற்கனவே கொடுத்ததை நம்ம திருப்பி கொடுத்தோன்னா என்ன நடக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இதே தான் காய் பண்ணி போன முடியாது. இதே பல யூடிஆர் நம்பரே போடுறோம். இது நாலேஜுக்காக இதை பார்க்குறோம். சரிங்களா? பார்த்துட்டு மறுபடியும் பாருங்கள், சூஸ் ஃபைலில் போய் மறுபடியும் அந்த ஸ்க்ரீன்ஷாட்டையும் நம்ம லிங்க் பண்ணுறோம். இப்போ சப்மிட் கொடுக்குறோம். இப்போ என்ன பண்ணுது, டூப்ளிகேட் டிரான்சாக்ஷன், ஏற்கனவே இந்த டிரான்சாக்ஷன் ஆல்ரெடி இது கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லுது. அதனால் நம்ம கொடுத்தது கரெக்டு தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? நம்ம கரெக்டாக தான் கொடுத்துக்குறோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ கொடுத்தது கரெக்டுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஓகே சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னும் ஆட் ஆகலை. இப்போ ஒரு அதிகபட்சம் வந்துடும் சார். இதுதான் விஷயம். ஓகேங்களா? ஓகே, நன்றி. இந்த கீழே பேலன்ஸில் அந்த 6,000 ஆட் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.